صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சில முபுததாக்களையும் ஹபர்களையும் குழப்பி போட்டிருப்பாங்க. அந்த முபுததாவுக்கு தோதுவான ஹபர் எது என்பதை நம்ம கண்டுபிடித்து என்ன செய்யணும், எழுத வேண்டும். போர்டில் பாருங்க, இங்க பாருங்க, 6 முபுததா 6 ஹபர் இருக்குது. அஸ்ஸௌபு 1, அல் மைதானு 2, அல் ஜஹரத்து 3, அல் பாபு 4, அல் குத்துனு 5, அல் நாரு 6. 6 முபுததாக்கள் இருக்குது. சௌபுனா தெரியும், ஆடை. மைதான் அப்படின்னா மைதானம். ஜஹரத் அப்படின்னா பூ. பாபுனா வாசல். குத்துனா பஞ்சி பருத்தி. அந்நாருனா நெருப்பு. 6 முபததாக்கள் இருக்கிறது. அது மாதிரி 6 ஹபர்களும் இருக்கு பாருங்க. முகலக்குன் 1, முஸ்தஇலத்துன் 2, முமஸ்ஸகுன் 3, தாபிலத்துன் 4, மஹ்லூஜுன் 5, ஃபசீஹுன் 6. 6 முபததாக்கள் இருக்குது, 6 ஹபர்கள் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு முபததாவுக்கும் எது சரியான ஹபர் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ பாருங்க, அஸ்ஸௌபு ஆடையாகிறது. இதுக்கு என்ன போடலாம் பாருங்க, முமஸ்ஸகுன் ஆடை கிழிந்துள்ளது. இந்த 1ஆம் நம்பருக்கு இந்த 1ஆம் நம்பர். அஸ்ஸௌபு முமஸ்ஸகுன் ஆடை கிழிந்துள்ளது. அப்போ சௌபு என்பதற்கு இந்த 6 ஹபர்கள்ல முமஸ்ஸக் என்பதுதான் சரியான பொருத்தம். முமஸ்ஸகுன் ஆடை கிழிந்துள்ளது. 2வது பாருங்க, அல் மைதானு. மைதானம் என்ன அர்த்தம்? மைதானம். மைதானம்ங்கிற வார்த்தையே அரபி தான். மைதான் ஆகிறது. இதுக்கு தோதுவான ஹபர் என்ன அப்படின்னா ஃபசீஹுன். ஃபசீஹுன் என்ன அர்த்தம்? விசாலமானதுன்னு அர்த்தம். பாருங்க, 2ஆம் நம்பர் தமிழ்ல போடுது. 2ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர். அப்ப அல் மைதானு ஃபசீஹுன் மைதானமாகிறது, விசாலமானது. 2ஆயிட்டா. 3வது அஸ்ஸஹ்ரத்து மலர் பூவாகிறது. அதுக்கு என்ன போடலாம்? தாபிலத்துன். பாருங்க 3. இதை நான் 3 போடுறேன். 3 தாபிலத்துன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வாடி விட்டதுன்னு அர்த்தம். ஜஹரத் அப்படிங்கிறது பூ மலர். தாபிலத்துன் வாடி விட்டது. அப்ப ஜஹரத்துக்கு தோதுவான கபர் வந்து தாபிலத்துன். தாபிலத்துன் அப்படிதான் சரியான கபர். அடுத்து பாருங்க, அல் பாபு வாசலாகிறது. முகலக்குன் இது எத்தனை? 4. இங்க பாருங்க 4. வாசலாகிறது. முகலக்குன் மூடப்பட்டுள்ளது. அகலக்கென மூடினான். அல்லது இஸ்மு மஃஊல் முகலக்குன் மூடப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, அல் குத்துனு. குத்துனான்னு அர்த்தம் பருத்தி அல்லது பஞ்சு, ஏதாச்சும் வச்சுக்கலாம். பஞ்சு ஆகிறது. மஹ்லூஜுன் மஹ்லூஜ் 5 5. மஹ்லூஜ் அப்படின்னா சுத்தம் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். பருத்தி ஆகிறது. பருத்தி என்ன செய்வாங்கன்னா, சுத்தம் செஞ்சாதான் அது பஞ்சா மாறும். பருத்திலேருந்து நேரடியாக பஞ்சு வராது. பஞ்சு வரும், ஆனால் அதை பயன்படுத்துறதா இருந்தால் அதை என்ன செய்யணும், இயந்திரங்களில் போட்டு சுத்தப்படுத்துவாங்க. அதான் மஹ்லூஜ் அப்படின்னா சுத்தப்படுத்தப்பட்டது. மீம் ஹே லாம் வாவ் ஜி. அல் குத்துனு மஹ்லூஜுன். அப்போ பருத்தி ஆகிறது. மஹ்லூஜுன் சுத்தம் செய்யப்பட்டது. இப்போ 6வது பாருங்க, நார் நெருப்பாகிறது. பாருங்க, இது 6க்கு
முஸ்தஇலத்துன். முஸ்தஇலத்துன் அப்படின்னா எரிகிறது. முஸ்தஇலத்துன் அப்படின்னா நெருப்பு எரிகிறதுன்னு அர்த்தம். அப்போ நாருக்கு தோதுவான கபர் முஸ்தஇலத். இன்னொருக்கா சொல்ற பாருங்க, அஸ்ஸௌபு முமஸ்ஸகுன், ஆடை கிழிந்து விட்டது. அல் மைதானு ஃபசீஹுன், மைதானம் விசாலமானது. அஸ்ஸஹ்ரத்து லாபிலத்துன், மலர் பூ வாடிவிட்டது. அல்பாபு முகலகுன், வாசலாகிறது பூட்டப்பட்டுள்ளது. அல் குத்துனு மஹ்லூஜுன், பருத்தியாகிறது சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. அன்னாரு முஸ்தஇலத்துன், நெருப்பாகிறது எரிகிறது. இப்படி நம்ம குழப்பி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்தந்த முகதாவுடைய அர்த்தத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கு தோதுவான கபர் எங்க இருக்கு நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்க வேண்டும். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மற்ற உதாரணங்களையும் நம்ம போட்டு பழகணும். அல்லாஹ்க்கு நம்முடைய முயற்சிக்கு நல்ல வெற்றியை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.